தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் தொடங்கியுள்ள கட்சி 1 மாத காலம் ஆகிவிட்டது. கட்சியுடைய பேர் அறிவித்து ஒரு பக்கம் பணிகள் நடந்துகிட்ருக்கு. என்னடா இது ரொம்ப ஸ்லோவாக இருக்க, விஜய்க்கு இந்த நிலைமையா அப்படின்னு பேசுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. அவர் திட்டமிட்டு சில விஷயங்களில் இறங்கியிருக்காரு. திட்டமிடாமல் எந்த விஷயத்தில் அவர் இறங்கலை. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரீசன் சொல்கிறாங்க. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. நாடாளுமன்றக்கான அறிவிப்புகள் வெளியாகிட்டு இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் எந்தாவது ஒரு நம்ம மீட்டிங்கோ ஒரு சில கட்சியை சொந்தமான விஷயங்களோ பேசினா அது ரிஃப்ளெக்ஷன் ஆகும் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன நினைக்கிறாருன்னா, தேர்தல் ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடலன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நம்ம கட்சி பணிகளை மும்முரமாக எடுக்கலாங்கிறது தான் அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒவ்வொரு கூட்டணியும் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. வெற்றி தோல்வியை பொறுத்து சில கட்சிகள் ஒரு கூட்டணியில் வெளியே வரலாம், இன்னொரு கட்சிகள் அந்த கட்சியில் வெளியே வரலாம். அந்த ஒவ்வொரு கட்சிகளுடைய சாத பாதங்கள் விஷயங்கள்லாம் தெரிய வரும். அதெல்லாம் தமிழக வெற்றி கழகம் அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் கட்சியுடைய கொள்கைகளை வகுக்க போகிறாங்க. அதன் பிறகு என்ன மாதிரி செயல்பாடுகள் கொண்டு போகணுங்கிறத முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் தான் இருக்குது. 2024 2026 நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வரப்போது. அதை சந்திப்பதற்கு முழு தயார் நிலையில் இருப்பதற்கான பணிகள் ஆயத்தமாக போகிறாங்க. மாநாடு மதுரையில் நடக்கலாம், திருநெல்வேலியில் நடக்கலாம். 2 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஒரு நிர்வாகிகள் தேர்வு பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மக்கள் இயக்கத்துக்கு நிர்வாகிகள் போட்டிருக்காங்க. அது அப்படியே டோட்டலாக மாறி கட்சிக்கு வருது. மேலும் சில திரையுலக நண்பர்கள் விஜய் அவர்களுடைய கட்சியில் இணைய இருக்காங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா பிரபல கட்சியிலேருந்து வரவங்களும் விஜய் அவர்களின் கட்சியில் இணைய இருக்காங்க. கூட்டணிகளின் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சில கூட்டணிகள் கருத்து வேறுபாடுகளாக வெளியே வருவாங்க. அவங்க விஜய் அவர்களுடைய கட்சியில் கைகோர்த்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் வகையில் வியூகங்கள் அமைக்கப்படுது. இதுதான் அவங்களுடைய திட்டங்களாக வைத்திருக்காங்க. அதுதான் அதனாலவே தற்போது நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க அமைதி காக்குறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. நாடாளுமன்ற தேர்தல் அவங்களுடைய இலக்கு கிடையாது. அவங்களுடைய இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் தான். எனவே அதுக்கு நோக்கி தான் அவங்களுடைய பயணங்கள் அமைஞ்சிருக்கு. ரசிகர்களும் இதை புரிஞ்சுக்கிட்டாலும் என்னவோ தெரியல, ரொம்ப அமைதியாகவே சைலண்டாக இருக்காங்க. நல்ல விஷயம் தான். கட்சியுடைய தலைவர்களை கொள்கையை ஏற்று தான் இந்த தொண்டர்கள் செயல்பட முடியும். அந்த வகையில் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மிக சரியாக செயல்பாட்டில் போயிட்டுருக்காங்க தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம அரசியல் பேசுவோம். நான் உங்கள் பேரக்காரன்.